ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பருப்பு பாயாசம் பண்ண போகிறோம். நான் பருப்பு வந்து பாருங்க 100 கிராம் இந்த மாதிரி க்ரீன் மூந்தால் எடுத்துருக்கேன். வெல்லம் 100 கிராம் வந்து நான் வந்து இந்த மாதிரி தண்ணியில் போட்டு மாதிரி வெடிக்கட்டி போடலாம் அப்படின்றதுக்கோசம் இந்த மாதிரி பாவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் காலையிலே வந்து ஊற வச்சுட்டேன். இப்போ விசில் போட்டிருக்கேன், ஒரு 5 விசில். ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம மூந்தால் பாயாசம் தான் பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பாருங்கள். நான் காலையிலே மூந்தால் வந்து ஊற வச்சுட்டேன். இப்போ 5 விசில் வச்சுருக்கேன். வெல்லம் வந்து இந்த மாதிரி வெல்லம் வந்து பாவு எடுத்து வச்சுக்கிட்டேன். இதையும் நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ இது நல்லா குழஞ்சி வந்தோடனே நம்ம எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம். அது முன்னாடி என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பருப்பு பாருங்கள் நல்லா குழஞ்சி வெந்துடுச்சு. இந்த மாதிரி முழுசாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க. இதை நம்ம லைட்டாக ஒரு ஜாரில் போட்டு ஒரே ஒரு சுத்து மட்டும் எடுத்துட்டோம்னா கொஞ்சம் இதெல்லாம் வந்து குழஞ்சிரும். இது கூட நம்ம வந்து இந்த ஒரு டம்ளர் வந்து மில்கை ஆட் பண்ணிக்கலாம். பால் ஆட் பண்ணால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஜாரில் போட்டு ஒரு சுற்றி இது பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம முந்திரி இது பண்ணிக்கலாம். நெய் விட்டு ஒரு 3 ஸ்பூன் கீ எடுத்துக்கோங்க. மெல்ட் ஆகணும். பாருங்க, நம்ம வந்து லைட்டாக அதை அரைச்சிக்கிட்டோம். ஏன்னா முழுசாக இருந்துச்சு பருப்பு. அரைச்சிட்டோன்னே இப்படி இருக்கா. இப்போ நம்ம ஒரு டம்ளர் பால் ஆட் பண்ணிக்கலாம். நான் பசும்பால் தாங்க ஆட் பண்ணுறேன். நீங்கள் வேணா பேக்கெட் பால் ஆட் பண்ணிக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. இது எங்கள் பசங்களுக்கு தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். அவங்க அப்படியே சுண்டல் மாதிரி வேக வச்சா சாப்பிட மாட்டாங்க. அதனால இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் மாதிரி பண்ணி கொடுத்தா சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம வந்து வெல்லம் ஆட் பண்ணிக்கலாங்க. வெல்லம் பாருங்கள், இந்த மாதிரி பாவு எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு நம்ம ஸ்வீட்க்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எல்லோ மூந்தாலில் பண்ணுறதை விட நம்ம இந்த மாதிரி க்ரீன் மூந்தாலில் பண்ணால் நம்மளுக்கு நிறைய ஸ்ட்ரென்த்து. இதில் அவ்வளோ நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள்.
இன்னும் கொஞ்சம் கீ சேர்த்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் தாங்க. நல்லா கொஞ்சம் ஹீட்டு நல்லா எல்லாமே வெல்லமும் அந்த பருப்பும் எல்லாம் நல்லா ஒன்றா செட் ஆகணும். 5 மினிட்ஸில் நம்ம இறக்கிடலாம். நம்ம வேக வச்சு அந்த முழு பருப்போடு நம்ம சேர்க்கலாம். பசங்க வந்து அது மாதிரி இருக்குன்னு சாப்பிட மாட்டேன்றாங்க. அதனால தான் நான் இந்த மாதிரி கொஞ்சம் கிரைண்ட் பண்ணி இது பண்ணலாம் அப்படின்ட்டு செஞ்சேன். அவ்வளோதாங்க, நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. சூடாக நம்ம இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதேமாரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.